ஹாய் லகேஷ் சிவராஜிங்க கூட வந்து தரிசன் பரத். ஸோ எஸ் ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் இனிமேட்டு வர போறதெல்லாம் ஐபிஎல் வீடியோ தான் இருக்க போகுது. சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. மேட்ச் ப்ரிவியூவா இருக்கட்டும், ரிவ்யூவா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைக் டீம்ஸோட ப்ரிவியூஸ் கொடுங்க, லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைன் அப் எப்படி இருக்கும், அது கூட வந்து இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் டொமஸ்டிக்ல வந்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த வீடியோவா இருக்க போது. நீங்க வந்து ஒரு டீமுமே தனியா ஒரு வீடியோ கேட்டீங்க. அது வந்து லைக் நாங்க முன்னாடியே ஆப்ஷனுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டதுனால எதுக்கு ஒரு டீமுக்கும் திரும்ப போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கவர் பண்ணது பிளஸ் சம் சேஞ்சஸ். ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 3 டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 3-4 வீடியோல முடிச்சிருவோமே. இந்த வீடியோல ஜிடி ராஜஸ்தான் மும்பை பத்தி நம்ம வந்து பேச போறோம். அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா லைக் அப்போ வந்து வேர்ல்டு கப்லாம் நடக்கல அண்ட் சம் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நடந்ததுனால அதுல பண்ண பர்ஃபார்மன்ஸ் வச்சு நாங்க வந்து லைன் அப் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிடியை பத்தி பாத்துருவோமா? ஓகே, சோ கடைசி ஒரு 3-4 இயர்ஸா கன்சிஸ்டன்டா ஆடுற ஒரு டீம் ஜிடி. அவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரெங்தே பாத்தீங்கன்னா அவங்களோட கோரை வந்து ரீடைன் பண்ணிட்டு என்ன வேணுமோ லைக் ஒரு ரோலுக்கு வந்து பர்டிகுலர் ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க. அந்த ரோலுக்கு ஏத்த பிளேயரை வந்து கரெக்டா வந்து க்ரூம் பண்றாங்க. அதான் வந்து ஜிடி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ஸ்டார்டிங் 2022 இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல். சரிங்களா, ஒரு கப் அடிச்சிருக்காங்க, ஒரு ஃபைனல்ஸ் போனாங்க, போன வருஷம் செமி ஃபைனல்ஸ் அப்படின்றப்போ தட்ஸ் ஒன் திங் தட் தே டூயிங் கன்சிஸ்டன்ட்லி. குடோஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட் as well. ஆஷிஷ் நேராவா இருக்கட்டும், கேரி கர்சன் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தப்போ அவரா இருக்கட்டும், லைக் வந்து பிளேயர்ஸ் பேக் பண்ணி க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த வருஷம் ஜிடியோட பிகஸ்ட் ஸ்ட்ரெங்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் த டாப் ஆர்டர் தே ஹேவ். அமேசிங்கான ஒரு 3 டாப் 3 வச்சிருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். முடிஞ்சா என்ன தாண்டி என் தம்பிங்களை தொறா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த 3 பேரை தூக்குறதே கஷ்டங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த 3 பேர் ஹெவியா வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட், அப்பா அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஹோல் ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. லைக் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் இல்ல, பவுலிங்கே நீங்க பாத்துட்டீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அண்ட் வீக்னஸ்னு பாக்கும்போது அதான் அவங்க வீக்னஸ்மே. கமல் மாதிரி புரியாமையே ஆக்சுவலி அவங்க பவுலிங் வந்து என்ன ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலுமே ஃபார்ம்ல இருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கேள்வி இருக்கு. ரஷீத் கான், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், ரஷீத் கிருஷ்ணா 4 பேருமே வந்து ஃபார்ம் டிபான மாதிரி தான் தெரியுது. வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், மீதி 2 பேர் சரியா பண்ணல. சிராஜ் பேட்ஸ்மேனே ஃபார்ம் டிப்ல தான் இருக்காங்க. பட்லர்லாம் சுத்தமா ஆட மாட்டேங்கிறாரு. கில் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் வராரு. சாய் சுதர்ஷன் டொமஸ்டிக்ஸ்ல பெருசா மேட்சஸ் ஆடுறது இல்ல. ஸ்போர்ட்ஸ் ஹர்னியாக்கு அப்புறம் இப்பதான் வந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றப்போ இது எல்லாரோட ஃபார்முமே ஒரு கேள்விக்குறி தான். அந்த ஃபார்ம்ன்றது வந்து லேக் ஆஃப் ரன்ஸா இல்ல லேக் ஆஃப் ஃபார்மான்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் விட்டுரும். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் பிக் மேட்ச்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் வாட் அபௌட் தட் மிடில் ஆர்டர், அங்கதான் வந்து பெரிய கேள்வி. ஒரு எனக்கு என்ன, நான் ஆக்சுவலி ஜிடி ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்லாட் ஃபில் பண்ணலாம், 5 ஸ்லாட் ஃபில் பண்ணலாம், ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்தான்ற மாதிரி இருந்துச்சு. பெரிய கேள்வி ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி அந்த மிடில் ஆர்டர் யாரு, நம்பர் 4லயும் நம்பர் 5லயும் அவங்க வந்து ஆக்சுவலி ருத்ரஃபோர்ட் ஆட வச்சிருந்தாங்க போன சீசன். அவரை வந்து கொடுத்துட்டாங்க, ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்ப நம்பர் 5 ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்பர் 4ல வந்து ஷாருக் கான வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் மாதிரி ஆட வச்சிருந்தாங்க போன சீசன். சரியா ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த 2 ஸ்லாட்டை வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா ஆல்ரெடி ஸ்ட்ரெங்தா இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரெங்த் பண்ற மாதிரி இன்னும் 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சாங்க. ரபாடாக்கு பேக்கப்பா 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சாங்க. அதுல 4 பேர் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற அந்த ஒருத்தர் தான் வந்து இவங்க டாம் பேண்டன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து பேக்கப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அந்த மிடில் ஆர்டரை இன்னும் சீனவே இல்லை, கையே வைக்கல. What they have told is எங்கள்ட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம், எங்கள்ட்ட வந்து லைன் அப்ல கரெக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையிலேயே அந்த லைன் அப்ல கரெக்டா இருக்காங்க ஓகே, பட் வாட் அபௌட் தி பேக்கப்ஸ், கண்டிப்பா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம லைன் அப் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் ஜிடி அத நம்ம வந்து பார்த்தலாம். லைக் ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் அப்படின்னு அந்த நோன் நேம்ஸ் நாங்க பேச போறது இந்த வீடியோல. ஒன்லி அபௌட் தி அன்னோன் நேம்ஸ். பெஞ்ச்ல யார் வச்சிருக்காங்க, செம்மையான டேலண்ட் பா, இவரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. பட் அன்னோன் நிறைய பேர் தெரியாது. ஆட வச்சா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு நல்ல ஐபிஎல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பேர்ஸ் நாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அசோக் சர்மா, ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பவுலர். சையத் முஸ்தக் அலில வந்து லீடிங் விக்கெட் டேக்கர், 22 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு 9.2 எக்கானமில. செம்மையா பவுலிங் போட்டாரு. ஆக்சுவலி இவரு சுஷாந்த் மிஸ்ரா 2 பேருமே லீடிங் விக்கெட் டேக்கரா தான் இருந்தாங்க. சரிங்களா, லைக் வந்து ஜாயிண்ட் விக்கெட் டேக்கர்ஸ் மாதிரி வேற லெவல் போட்டாரு. அவரோட எக்ஸ்பிரஸ் பேஸ், அவர் வந்து ஹிட் த லெங்த் ஹார்ட் டைப் ஆஃப் ஒரு பவுலர். அவங்க டீம்ல ஆல்ரெடி பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. சிமிலர் டைப் ஆஃப் பவுலர், ஒரு 140+ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் பேஸ் அப்படின்ற போது ஒரு நைஸ் டேலண்ட் வாட்ச் அவுட் ஃபார். பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆஷிஷ் நேரா வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு ஆக்ஷன்ல, நாங்க சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அன்அவைலபிளா இருப்பாங்க நெட்ஸ்க்கு மிடில் ஆஃப் தி சீசன்ல, அதனால வந்து நெட் பிராக்டிஸ் பண்றதுக்கு சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. சோ இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு see அவர் அதுக்கு தான் எடுத்தாங்களா, லைன் அப்ல ஆட வைக்கிறதுக்காக எடுத்தாங்களா, கதை கொடுக்குறாரா, இப்படி சொல்லிட்டு வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜா இறக்குறாரா. ஆக்சுவலி இந்த டீம்ல இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஜேசன் ஹோல்டர், ரபாடா 4 பேர் இருக்காங்க நமக்கு தெரியும். இதை தாண்டி வந்து அவங்க லியூக் வுட் எடுத்தாங்க.
ஃபாரின் பிளேயரா. இந்தியன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா குர்னூர் பிரர், யாரா பிருத்விராஜ், அசோக் சர்மா, இஷாந்த் சர்மா அப்படின்ட்டு வந்து எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலிங்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் நீங்க யாரும் ஆட வைப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர் இருக்காரு டீம்ல ஆல்ரெடி. அதையும் தாண்டி 2 அப்கமிங் பட்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், மனோஜ் சுத்தார் அண்ட் நிஷாந்த் சிந்து 2 பேரையும் வச்சிருக்காங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா இவங்க நிறைய பேர் வச்சாலும் இவங்களால யாருமே ஆட வைக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். இதை அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணி வேற ஒரு நல்ல பிளேயர் எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் ஆச்சு. தேவைப்பட்ட அந்த மிடில் ஆர்டர் வந்து இங்க சிஎஸ்கேக்கெல்லாம் அந்த பிரசாந்த் வீருக்கு 14 பிளஸ்க்கு போனாங்கல்ல, அதுக்கு பதிலா நீ எனக்கு பிரெவிஸ கூட நான் உனக்கு வந்து நிஷாந்த் சிந்து சாய் கிஷோர் திரும்ப அனுப்புறேன் டீமுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் போயிருந்திருக்கலாம் இல்ல சம்திங் லைக் தட். சும்மா கலாய்க்கிறேன். பட் மேபி ஒரு நல்ல ஒரு டீல் வந்து பேசி இருந்திருக்கலாம். பட் திஸ் டீம்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ ஜிடி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யார் அசோக் சர்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். சையத் முஸ்தகில மட்டும் இல்ல, விஜய் ஹசாரே டிராஃபிலயுமே ஒரு 15 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேஸ். ஆப்வியஸா தெரிஞ்சதுதான், பேஸ் அதிகமா போனா எக்ஸ்பென்சிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் தி சேம் டைம் விக்கெட்ஸ் எடுப்பாரு, எஸ்பெஷலி இந்த டெத் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நம்ம சொன்ன மாதிரி நிஷாந்த் சிந்து, வெரி டேலண்டட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், கேன் ஆல்சோ பேட். ஹரியானாக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் தி இயர்ஸ். இந்த வருஷம் மட்டும் இல்ல 2-3 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப யங்ஸ்டர் அப்படின்றப்போ அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல வேற ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி அசத்தினாரு. சோ கண்டிப்பா வந்து சான்ஸ் கிடைக்காது பிகாஸ் சாய் கிஷோர் இருக்காரு டீம்ல. ஒருவேளை சாய் கிஷோர் வந்து ஃபிளாப் ஆகுறாரு அப்படின்னா நிஷாந்த் சிந்துக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பட் சிமிலர் டைப் ஆஃப் பேட்டர், சிமிலர் டைப் ஆஃப் பவுலர், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் தேர்ட் இந்த லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய கர்சி பிளேயர் ஜார்க்கண்டை சேர்ந்த குமார் குஷாகரா, விக்கெட் கீப்பர் பேட்டர், ரைட் ஹேண்ட் பேட்டர். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 8.5 கோடிக்கு வாங்கினாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியான பைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. கொடுத்த 2 மேட்ச்ல பெருசா அவன் அடிக்கவும் இல்ல டெல்லிக்கு. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் போன மெகா ஆக்ஷன்ல வந்து எடுத்து வச்சிருக்காங்க, பேக்கப்பா வச்சிருக்காங்க. பட் இந்த தடவை ஜார்க்கண்ட் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் நீங்க சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனுகூல் ராய், ஈஷான் கிஷான், சுஷாந்த் மிஸ்ரா பவுலிங்ல அப்படின்ட்டு. நாலாவதா ஆக்சுவலி ஒரு அண்டர் டாக் பிளேயர், எல்லா மேட்சும் அடிச்ச ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமார் குஷாகரா. இவர் தான் தேர்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் இன் சையத் முஸ்தகில். இந்த வருஷம் ஒரு 422 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. 170 ஸ்ட்ரைக் ரேட்ல கிட்டத்தட்ட ஒரு 60 ஆவரேஜ் கிட்ட வச்சிருந்தாரு. அப்படின்னும் போது இவரு பர்பிள் பேட்ச்ல வராரு. இப்ப ரீசெண்டாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல. சோ ஐ வில் டெஃபினெட்லி வவுச் ஃபார் குமார் குஷாகரா. எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த மிடில் ஆர்டர்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனால குமார் குஷாகராவை ஆட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. சோ தீஸ் ஆர் தி 3 unknown players to watch out for. லைனா பாத்தலாமா? நீ சொல்றேன், நான் சொல்லுவா. ஓகேப்பா, நீயே சொல்லுப்பா லைனப்ப. ஓகே, சொல்லிட்டா போச்சு. அதாங்க உங்க டாப் 3 செட்டுங்க. கில்லு, சாய் சுதர்ஷன் ஓப்பனிங், 1 டவுன் ஜாஸ் பட்லர், 2 டவுன் 3 டவுன். இந்த கேள்வி தான் வந்து அவங்க பதில் சொல்லணும். இப்போதைக்கு நான் 2 டவுன்ல வந்து குமார் குஷாகரா வச்சிருக்கேன். நானா இருந்தா குமார் குஷாகரா ஆட வைப்பேன் டு ஸ்டார்ட் வித். செம்ம டேலண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு. ஒருவேளை இல்ல அவங்க வந்து போன சீசன்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஆட வைப்பேன். ஏன்னா அந்த குவாலிஃபயர் அகைன்ஸ்ட் ஜிடி பார்த்தோம், செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆடினாரு. திணற விட்டார். இந்த பும்ராவோட யாருக்கர்லனா ஐ திங்க் அந்த மேட்ச் முடிச்சு கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் வாஷி. சோ நம்பர் 4ல வாஷி ஆர் குமார் குஷாகரா, நம்பர் 5ல ஷாருக் கான். வேற வழி இல்ல, அவங்க ஐ திங்க் தே ஹேவ் டு கோ வித் ஹிம். அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க டீம். சோ அவர் வந்து அங்கேயே வச்சிருக்கேன். நம்பர் 6ல வந்து கிளென் பிலிப்ஸ். லாஸ்ட் சீசன் ஃபிட்டா இல்ல, இந்த வருஷம் ஃபிட்டா இருக்காரு. கண்டிப்பா அந்த ஆட வைப்பேன். ஆர் ஸ்லாஷ் போட்டு டாம் பேண்டன். எனக்கு தெரிஞ்ச டாம் பேண்டன் வந்து மிடில் ஓவர்ஸ்க்காக நான் வச்சிருக்கேன். பட் கிளென் பிலிப்ஸ் அவர் பேட்டிங்கோ இல்ல பவுலிங் இல்லனால ஒரு ஃபீல்டிங்காகவே நான் வந்து ஆட வைப்பேன் லைனப்ல. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு 20 ரன் 30 ரன் சேவ் பண்ணுவார் ஃபீல்டிங்லேயே அவரு. சோ எனிவே ஐ வில் பிளே எதர் ஒன். ஐ வில் பிரிஃபர் பிலிப்ஸ். நம்பர் 7ல வந்து இந்த டீமோட ஆஸ்தான ஃபினிஷர் ராகுல் தெவாட்டியா. நம்பர் 8ல வந்து ரஷீத் கான். நம்பர் 9ல வந்து ஜேசன் ஹோல்டர் ஓவர் ரபாடன் ஆட வைப்பேன். ஹோல்டர் ஒரு கன் ஃபார்ம்ல இருக்காரு. ரபாடா பெருசா ஃபார்ம்ல இல்ல, நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம், போட்டு ஆடி வம்சம் பண்ணிட்டாங்கன்றப்போ ஹோல்டர் வந்து ப்ரிஃபர் பண்ண ஒரு பேட்டிங் ஹேண்டும் கொடுப்பாரு டவுன் தி ஆர்டர் அப்படின்ற போது. நம்பர் 10ல வந்து சாய் கிஷோர் ஆர் ஸ்லாஷ் போட்டு அர்ஷத் கான். இதுக்கு மேல நான் ரீசனிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 11ல வந்து சிராஜ். இம்பாக்ட் பிளேயரா வந்து பிரசித் கிருஷ்ணா. இதான் வந்து அவங்களுடைய ப்ரிஃபர்ட் லைனா ஒரு பெஸ்ட் லைனா நான் சொல்லுவேன். நான் அந்த கேள்விகளுக்கு வரேன். எதுக்கு வந்து குமார் குஷாகரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் மிடில் ஆர்டர் இல்ல. சோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மிடில் ஆர்டர் வச்சுப்போம். ஸ்பின் ஆடக்கூடிய மிடில் ஆர்டர், அதனால வந்து அவர் வச்சிருக்கேன். வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல, ஒரு ஆஸ்பின் எபிலிட்டியும் கிடைக்கும். ஹோல்டர் ஓடுற பாடம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹோல்டர் வந்து எனக்கு அந்த பவர் பிளேயும் கொடுப்பாரு, டெத்தும் கொடுப்பாரு. இப்ப கரெக்டா ஃபார்ம்ல இருக்காரு, எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஹேண்டும் கொடுப்பாருன்றதுனால ஹோல்டர் நான் ப்ரிஃபர் பண்றேன். முக்கியமா சாய் கிஷோரா இல்ல அர்ஷத் கான்ன்ற கேள்விக்கு எந்த கண்டிஷன் இந்த ஆப்பனன்ட் பொறுத்தவரை மேட்சப்ஸ் பொறுத்தவரை அந்த டீம் முடிவு பண்ணும். நம்ம போன சீசனே பார்த்தோம், அர்ஷத் கான் ஒரு பவர் பிளே 2 ஓவர் போடுவாரு, அப்புறம் பவுலிங்கே போட மாட்டாரு. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் எபிலிட்டி இருக்கு. சாய் கிஷோர் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சொல்ல மாட்டேன், பேட்டிங்ல டீசெண்டா ஆடுவாரு. ஆனா அவங்க பேட்டிங் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவையில்லை. ஆமா, அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எங்கேயாச்சும் மிடில் ஓவர்ஸ்ல தேவை, ஒரு 3 ஓவர் கழிச்சு விடணும், அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த டீமோட பவுலிங் பாத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிளேல எனக்கு சிராஜ் இருக்காரு, ஜேசன் ஹோல்டர் இருக்காரு, சரியா. வாஷிங்டன் சுந்தர் ஆர்னா வாஷிங்டன் சுந்தர் அவரும் பவர் பிளேல போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரஷீத் கான், சாய் கிஷோர் ஆஃப் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளென் பிலிப்ஸ் இருந்தா கிளென் பிலிப்ஸ் அவர் வந்து ஓவர் போடுவாரு. அப்புறம் திரும்ப அந்த ஜேசன் ஹோல்டர், பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவர்ஸ் சூப்பரா வந்து ஒரு 4 ஓவர் அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சா வந்து அவர் சூப்பரா போடுவாரு. டெத் ஓவர்ஸ் திரும்ப எனக்கு ஹோல்டர், சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. சோ பவுலிங் எனக்கு ஓகேங்க. இதுல வந்து எனக்கு ஃபார்ம் தான் ஒரு பிரச்சனை. அடி வாங்கிட்டாங்கன்னா பெரிய கன்சர்னா இருக்குது. அவங்க பவுலிங் சூப்பரா இருக்கு. ஃபார்ம்ல இல்லாட்டி கூட நல்லா போடுற, ஒரு டீசெண்டா போடுற அளவுக்கு ஒரு நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. பேட்டிங் தான் வந்து கன்சர்னிங்கா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த டாப் 3 தான் அவங்களோட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஸ்ட்ராங் பேஸா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஐ மீன் போன வருஷம். இப்ப பாத்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்
பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். டாப் 3 பிளேயர்ஸ்மே வந்து இன் அண்ட் அவுட்டா இருக்காங்க, அவுட் ஆஃப் ஃபார்ம்லயே இருக்காங்க. சோ அந்த மிடில் ஆர்டருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி வாஷிங்டன் சுந்தர் தான் விளையாட வைப்பாங்க. குமார் குஷாகரா ஸ்டார்டிங்ல விளையாட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி அதுக்கப்புறம் யாரா பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல, நடுவுல ஷாருக் கான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, லைக் வாஷியே வந்து ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ல வெளில போறாரா, லைக் உட்கார வைக்கிறாங்களா அப்படின்றது பார்த்துட்டு குமார் குஷாகரா அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் வருவாரு. சோ டீம் லுக்ஸ் தடுக்கிடத்தக்கும், லைக் வந்து கன்சர்னிங்கா தான் இருக்கு எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனா இப்பதான் இருக்கும் ஜிடி டீம், நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் சீசனே வந்து யாரா இவங்கலாம் வந்து இன்னும் விளையாடிட்டு இருக்காங்களா இந்த பிளேயர்ஸ்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். லைன் அப் வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்காது, பட் விளையாடும் போது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் அதான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், லைக் அவங்க வந்து இந்த ரோலுக்கு ஏத்தாப்புல பிளேயர்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ நம்ம பிளேயர்ஸ் ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு இவனாமா அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் அந்த ரோலை வந்து அவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க. சோ அதனாலதான் ஜிடி வந்து ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. பட் அன்னைக்கு சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா ஒத்துப்பேன், அந்த டாப் 3 டிபெண்டா இருக்காங்க. சோ வந்து ஜிடி குவாலிஃபை ஆவாங்களான்னு சொல்றதுக்கு ஒரு பதிலுமே அந்த பதில் தான். லைக் யூசுவலா அந்த டாப் 3 வச்சு ஓட்டிடுறாங்க, போலிங் வச்சு ஓட்டிடுறாங்க. அகமதாபாத் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல டீம் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் எனக்கு ஏதோ இந்த வருஷம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு ஃபீல் ஆகுது. டியூ டு த சேம் ரீசன்ஸ். அவங்க வந்து அந்த டாப் 3 கொஞ்சம் ஃபார்ம்ல எல்லாம் முடிச்சு விட்டாங்கன்னா டீம் வந்து மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த லைன் அப் அந்த காம்பினேஷன்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு 4-5 மேட்ச் ஆகுமோன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? குவாலிஃபை ஆவாங்க? ருதர்ஃபோர்ட் வந்து போன வருஷம் நீ என்னதான் பெரிய பெர்ஃபார்மர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே சப்போர்ட் பண்ணார் நல்லா டீமுக்கு. எக்ஸாக்ட்லி. ஆமா. ருதர்ஃபோர்டுமே இல்ல, ஒரு மிடில் ஆர்டருமே வந்து செட் ஆகல. ஷாருக் கான நம்பி நீங்க ஒரு டீம் எடுத்து நான் திரும்ப சொல்ல விரும்பல, பட் ஓகே அவரு சொல்லியாச்சு நல்லா விளையாடி அடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகே, ஷாருக் கான் முன்னாடி வந்து எப்படி டாப் ஆர்டர் கிளிக் ஆச்சோ உள்ள வந்தாங்க, ஆனா குவாலிஃபயர்ஸ்ல வந்து தோத்துட்டாங்க. இந்த வாட்டியுமே அந்த டாப் ஆர்டர் கிளிக் ஆச்சுன்னா மேபி உள்ள வரலாம். ஆமா, கிளென் பிலிப்ஸ் ஆக்சுவலி பெருசா ஐபிஎல் விளையாடினா ஒரு இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஐபிஎல்ல வந்து ஸ்டார்லாம் சொல்ல மாட்டோம். கிளென் பிலிப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டார்னு தெரியும், ஐபிஎல் ஒன்றும் பெருசா ப்ரூவ் பண்ணல. அது ஒரு கேள்விக்குறி. அப்புறம் வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த சீசன் வந்து என்ன பண்ண காத்துக்கு இருக்காருன்னு தெரியல. பவுலிங் வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, பேட்டிங்குமே வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியன் பிச்சர்ஸ்ல நம்ம இப்ப பார்த்த வேர்ல்டு கப்ல என்ன அடி அடிக்கிறா பன்ஸ், நெவர் லைக் பிஃபோர் அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடிக்கிறாப்ல. சோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இதுல வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து இவங்க ஹோல்டருக்கு பதிலா ரபாட் ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பா ஹெல்மெட் ஆடுவாங்க, இப்ப சொல்றேன். அதே மாதிரி அந்த டாப் 4-5 நம்பர் 4-5 வந்து சீக்கிரம் ஃபில் பண்ணல அந்த குமார் குஷாகரா. வாஷி யாரையும் ஆட வைக்கட்டும், பிரச்சனை இல்ல. பட் யார ஆட வச்சாலும் ஒரு 4-5 மேட்ச்க்குள்ள அது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்டா அவங்க ஆட வச்சாங்கன்னா குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லனா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் மிடில் ஆர்டர் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியல, க்ளூலெஸ்ஸா இருக்கீங்கன்னா குமார் குஷாகரே ஆட வைங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல அந்த டோர்னமெண்டோட. சோ அதுல வந்து நீங்க ரிஸ்க் எல்லாத்தையும் யாரெல்லாம் விளையாட வைக்கணுமோ நீங்க வந்து விளையாட வச்சு ஒரு ரிஸ்க் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குமார் குஷாகரா செட் ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணி போங்க. இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வாஷி வந்து அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. இன்னொருத்தர் பேக்கப் இருக்கு அனுஜ் ராவத் அப்படின்னு, அவரை பத்தி பேசணுமா? ஆமா, அனுஜ் ராவத்தும் நான் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருமே ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாரு. அவர் ஒரு பேக்கப்பா இருக்காரு நம்பர் 4 ஸ்லாட்ல. பட் அகைன் அது அவர் மிடில் ஆர்டர்ல வந்து எப்படி ஆடுறாருன்னு தெரியல. ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபுல்லா டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு பட்லருக்கு பேக்கப்பா பாக்குறாங்களா என்ன தெரியல. ஓகே ஃபைன், அதான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். சோ இதாங்க குஜராத் குவாலிஃபை ஆகாதுன்னு எங்க ரெண்டு பேருமே நாங்க சொல்றோம். முன்னாடி வந்து ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குஜராத் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இருக்கிற ஃபார்ம் கன்சர்ன் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னா குஜராத் குவாலிஃபை ஆகுதுன்னு சொல்றேன். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிறோம். இது எல்லாமே நாங்க வந்து டீமோட காம்பினேஷன்ஸ் அண்ட் லைன் அப்ஸ் வச்சு அவங்களோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் வச்சு பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ஐபிஎல் நாங்க சொல்ற பிரெடிக்ஷன்ஸ் தான். நாங்க வந்து மிட் சீசன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து இருக்கு, அவங்க காம்பினேஷன் எப்படி செட் ஆச்சுன்னு பார்த்து நாங்க ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவோம், மிட் சீசன் அனாலிசிஸ். அதை திரும்ப வந்து எங்களோட மாறலாம் ஒப்பீனியன் தெரியல. பட் இப்போதைக்கு குஜராத் ஆகாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நமக்கு தெரியாது. அதான் ஐபிஎல். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு, என்ன இது யாரை விளையாட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும் அந்த டீம். சோ லைன் அப், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப குஷியா என்ன சொல்றது, நான் வந்து பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு, மிடில் ஆர்டர் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவர் பேக் டீம். இதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார்மேஷன், மேனேஜ்மெண்ட்டும் கேப்டனும் சேர்ந்து எப்படி அந்த டீமை ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் பார்க்கணும். பிகாஸ் போன வருஷமே நம்ம கிட்ட நல்ல டீம் தான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. அதுவே வந்து தட்டு மாதிரி தான் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுட்டு பஞ்சாப் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். பஞ்சாப் ரியலி பிளேட் வெல். அவுட் பிளேட் தான், ஸ்ரேயஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட் பிளேட் தான். பட் எப்படி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரூதர்ஃபோர்ட் ஆட் இருக்காரு, இன்னொரு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மளுக்கு. அது இல்லாம இருக்கிற பிளேயர்ஸ் வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்கன்றப்போ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்த டீம் வச்சுட்டு இல்லைன்னா எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷம் தவம் கழிச்சு கப்பு கிடைக்குமான்ற பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ ஓகே, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். டொமஸ்டிக்ஸ்ல இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மயங்க் ராவத். நவி மும்பைல வந்து எப்பவுமே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஒத்திகை மாதிரி இந்த T20 டோர்னமெண்ட்
டோர்னமெண்ட் வந்து விளையாடுவாங்க. டிவை பாட்டில் கப் நிறைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸா இருக்கட்டும், மொத்தமா ஒரு 40 பிளேயர்ஸ் கிட்ட விளையாடிருந்தாங்க ஐபிஎல் விளையாடுற பிளேயர்ஸ். அதுல இவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மயங்க் ராவத் ஒரு மிடில் ஆர்டர் பினிஷர், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் who can finish the innings அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு. சோ நீங்க வில் ஜாக்ஸ் விளையாட வைக்கணும்ல, ரூதர்ஃபோர்ட் தான் விளையாட வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பினிஷரா நீங்க வந்து நமந்தீருக்கு பதில் நமந்தீர் இஃப் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் ஆர் எனி கன்சர்ன்ஸ்னா இவர் வந்து தாராளமா ஒரு மயங்க் ராவத்தை வந்து நீங்க பினிஷரா கொண்டு வரலாம். மும்பை பிச்சர்ஸ்ல ஆடி பழக்கம் இருக்கு அப்படின்றதுனால இன்னுமே வந்து ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அஸ்வினி குமார் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த டிவை பாட்டில் கப் வந்து சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் பினிஷிங் தான் வந்து சரியில்லை அவர்கிட்ட. இருந்தாலுமே ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் அவர்கிட்ட இருக்க அந்த வேரியேஷன்ஸா இருக்கட்டும், ஸ்லோ டெலிவரிஸா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவரு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. பட் இங்க வந்து பவுலிங் லைனப்ப பேக்டப்பா இருக்குன்றதுனால பொறுத்துட்டு தான் பார்க்கணும். போன வாட்டி அந்த ஸ்கோப் இருந்துச்சு, ஒரு இடம் இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் இன்ஜுரினால அந்த இடம் வந்துச்சு, கிரியேட் ஆச்சு. அதை சூப்பரா பிடிச்சிக்கிட்டாரு, நல்லா தான் போட்டாரு. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, பெரிய மூதாதையர் வந்திருக்காரு அந்த இடத்துக்கு. சோ அதனால இவரு ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் நான் அஸ்வினி குமார் சொல்லுவேன். பட் ஸ்டில் இஸ் லீக்கிங் ரன்ஸ், முக்கியமான நேரத்துல இஸ் லீக்கிங் ரன்ஸ். அது வந்து டிவை பாட்டிலப்பா இருக்கட்டும், போன வருஷம் நம்ம குவாலிஃபயர்ஸ் பார்த்தோம்ல அதுலயா இருக்கட்டும். சோ அந்த ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்கணும். இது வந்து நமந்தீரை வந்து சொல்லணும். நமந்தீர் என்னப்பா எங்களுக்கு தெரியாதா, என்னப்பா நீ வந்து சொல்லிட்டு இருக்க பிளே ஸ்டோர் ஃபார்னு நினைப்பீங்க. நமந்தீர் இந்த வாட்டி இந்த ரோல வந்து போன வாட்டி மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, இந்த வாட்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா மாஸ் நமந்தீர் தான் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து ஒரு சீசன் நல்லா விளாடுனார் நமந்தீர். அதுக்கு முன்னாடியுமே வந்து சான்சஸ் பெருசா கிடைக்கல. இப்போ வந்து போன சீசன் விளாடுனதை வச்சு நல்ல சான்சஸ் கிடைக்கும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வராரா அப்படின்றது பார்க்கணும். பெருசா மும்பை டீம்ல வந்து லைக் மோஸ்டா எல்லாரும் வெல் நோன் பிளேயர்ஸ் தான். சோ இவங்க தான் வந்து டொமஸ்டிக்ஸ்ல வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லணும். சரி, ஓகே, லைன் அப் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் டிகாக்கா ரிக்கில்டன் எல்லாம் யோசிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு டிகாக்கா வச்சே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் எங்களோட ஒரு என்ன சொல்றது ஒபினியன் ப்ரெடிக்ஷன் வாட்எவர் யூ கால் இட். ப்ரெடிக்ஷன் என்னமோ கட் ஃபீல். இவங்க வந்து எப்பவுமே அந்த பழைய டீம் கோர் டீம் 2020ல வச்சிருப்பாங்களா கடபார, அந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுதான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா வில் ஓப்பன். 1-1ல பாத்தீங்கன்னா திலக் வர்மா ஃபாரஸ்ட் டு பிளே, அது வந்து சூரியகுமார் யாதவ் விட்டு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். 2-1ல சூரியகுமார் யாதவ், 3-1ல ஹர்திக் பாண்டியா தான் விளையாடுவாரு. அப்கோர்ஸ் வந்து வில் ஜாக்ஸ் வந்து கீழே தான் இறக்குவாங்க. சோ நம்பர் 5ல ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6ல வில் ஜாக்ஸ், நம்பர் 7ல நமந்தீர், நம்பர் 8ல வந்து ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் அந்த சாட்னர் ஆர் கார்பின் பாஷ், நம்பர் 9ல தாக்கூர் ஆர் சாகர். இங்க ஒரு பேச்சு வருது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா நாங்க தாக்கூரியா விளையாட வைப்போம். டிவை பாட்டில் கப்ல ஒரு டீம் கொடுத்து கேப்டன்சி பண்ண வச்சாங்க சாகரை. கேப்டன்சி எப்படி பண்ணாருன்றதை தாண்டி அவர் பவுலிங் வந்து பெரிய ஒரு கன்சர்னிங்கா இருந்துச்சு. லைக் போட்டு போல சும்மாலாம் அடிக்கல, பயங்கரமா அடிச்சாங்க. டொமஸ்டிக் பிளேஸே பயங்கரமா அடிச்சாங்க. எங்களுக்கு இன்னொரு கன்சர்னும் இருக்கு. லைக் ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா லைக் அந்த குவாலிஃபயர்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஒரு டிஸ்மிசல் கொடுத்தாரு, ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் கில்லியே வந்து தூக்குனாரு. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு போல்ட்டை நீங்க வந்து செகண்ட் ஓவர் போட வைக்கிறது யூசிங் யுவர் ரிசோர்சஸ் நாட் கம்ப்ளீட்லி வெல். சோ அதனால ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாதிரியும் ஆச்சு, ஹர்திக் பாண்டியாவும் அவர் ஜாலியா வந்து ஓப்பனிங் ஓவர் போட்டுக்கிட்ட மாதிரி ஆச்சு. தாக்கூருமே வந்து நமக்கு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிற ஒரு ஆஸ்பெக்டாவும் ஆயிடுச்சு. சோ தாக்கூர் நாங்க வந்து விளையாடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போல்ட், பும்ரா, அதுக்கப்புறம் இம்பாக்ட் சம் வந்து மயங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து இப்போ ஒரு சாண்டர் தான் விளையாட வைக்கணும் இல்ல, மயங்க் மார்க்கண்டே ஒரு இம்பாக்ட் சப்பா நீங்க வந்து எப்பவுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸ் விளையாட வைக்கிறதா மும்பை இந்தியன்ஸ். சோ விளையாடுவாங்க. மயங்க் மார்க்கண்டே எப்படி ஆடப்படுறாரு, இன்ட்ரெஸ்ட் சாண்டனர் பாஷ் ஆடுறாங்களோ இல்லையோ, மார்க்கண்டே ஐ திங்க் ஆடப்படுறாரு. எஸ்பெஷலி அவர் டொமஸ்டிக் நல்லா போட்டுருந்தாரு. இந்தியன் ஸ்பின்னர் எப்பவுமே வந்து லைனப்ல இருப்பாங்க. அதனால மயங்க் மார்க்கண்டே கன்ஃபார்ம் ஆட தான் போறாரு. ஹரிஷ் ஆல்ரெடி அந்த தாக்கூரா சாகருக்கான்னு சொல்லிட்டான், டிகாக்கா வந்து இல்ல ரெக்கில்டனக்கான்னு சொல்லிட்டான். இன்னொரு கேள்வி அவங்களுக்கு இருக்கும், வில் ஜாக்ஸா ருதர்ஃபோர்டா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த நம்பர் 6 பொசிஷன்ல. பட் எங்களுக்கு என்னவோ அங்க வில் ஜாக்ஸோட தான் போவாங்களோன்னு தோணுது. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து இந்த வருஷம் இங்கிலாந்துக்கு அந்த ரோல் தான் பண்ணாரு. ஒரு நம்பர் 6ல ஒரு ஃபினிஷரா தான் வந்து அடிச்சாரு, செம்மையா அடிச்சாரு. எஸ்பெஷலி வாலிபால் ஒரு 3 மேட்ச் கிட்ட ஆடினாங்க. 3 மேட்ச் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஈவன் அகைன்ஸ்ட் இந்தியா பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் வந்து அவுட் ஆகுறதுனால தான் மேட்சே மாறிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பொசிஷன்ல வில் ஜாக்ஸ் தான் ஆட வைப்பாங்க அப்படின்னு வந்து ஆணித்தரமா சொல்றோம். அண்ட் தே ஆல்சோ ஹேவ் கண்டினியூட்டி திங். போன வருஷம் வில் ஜாக்ஸ் தான் ட்ரை பண்ணாங்க, சக்சஸ் ஆச்சு. இந்த வருஷம் வில் ஜாக்ஸோட போவாங்க. ஒருவேளை ஒரு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஃபெயில் ஆனாதான் வந்து ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எடுத்த உடனே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க வில் ஜாக்ஸ் உட்கார வச்சு எப்படி ரூதர்ஃபோர்டு விளையாட வைப்பாங்க? அதான் லாஜிக். ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வில் ஜாக்ஸ் கிட்ட இருக்கு. அதை தாண்டி வேண்டாம் அப்படி முடிவு பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் சரியா பேட்டிங்கும் ஆடல அப்படின்னா ரூதர்ஃபோர்டு தாராளமா வந்து டக்குன்னு மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து நோச்சுருவாங்க. எனக்கு இங்க என்ன பிடிச்சிருந்துச்சு மும்பை கிட்டனா, போன வருஷம் அவங்களுக்கு வந்து இந்த பேக்கப் ஆப்ஷனா வந்து பெவான் ஜேக்கப்ஸ் இருந்தாரு, who was unproven commodity. சோ அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவே இல்ல. அதனால இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பெவான் ஜேக்கப்ஸ் வந்து தூக்கிட்டு they have brought in Rutherford, who is experienced, who is in current red hot form. செமையா இருக்கு அந்த பேக்கப். எனக்கு அதான் சொல்றேன், இந்த டீம் பார்க்கும்போது இந்த டீம்ல வீக்னஸே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த டீம் இதுக்கு மேல தோக்குது, குவாலிஃபை ஆகல, ஃபைனல்ஸ் போல அப்படின்னா அது காரணம் சொன்ன மாதிரி கேப்டன்சி மேனேஜ்மெண்ட் இது இருக்கும்.
அதே மாதிரி அந்த டீம் வந்து சரியா விளையாடாம தான் தோக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து இந்த டீம்ல பிரச்சனை இல்ல, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதான் கேள்வி. அண்ட் மூணாவது அவங்க ஆப்போனன்ட் வந்து அன்னைக்கு சமயம் அவுட் சைன் பண்ணிட்டாங்கப்பா, ஓவர் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தான் மட்டும் தான் தோப்பாங்க தவிர மத்தபடி இந்த டீம்ல குறைய கிடையாது. பர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பேலன்ஸ். சரி ஓகே, பவுலிங் பாத்துடலாம். நீங்க சொல்லிட்டு இருந்த இந்த பவர் பிளே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் போல்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் ஓபன் பண்ண போறாங்க, கன்ஃபார்மா தான் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜஸ்பிரிட் பும்ரா பவர் பிளேல ஒன் சேஞ்ச் இல்ல வைசி வர்சா அந்த 3 பேர் ஓட்டிடுவாங்க. தேவைப்பட்டா வில் ஜாக்ஸ், இந்த இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, தேவிசெட் மாதிரியான பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ஹைதராபாத் வில் ஜாக்ஸ் கூட ஓபன் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல பர்ஃபெக்ட்டா இருக்கு இவங்களுக்கு. மயங்க் மார்க்கண்டே, ஷர்தூல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல கண்டிப்பா ஒரு ஓவர் போடுவாரு. ஆமா, மோஸ்ட் மேட்சஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். நல்லாவும் போடுறாரு அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த ஸ்பின் ஆப்ஷன் எடுத்துட்டு வரும். ஆமா, அதான் மிடில் ஓவர்ஸ்லயுமே வந்து சூப்பரா இருக்கு. மயங்க் மார்க்கண்டே, ஷர்தூல் தாக்கூர், மிச்சல் சாண்ட்னர், ஹர்திக் பாண்டியா தேவை, ஹர்திக் பாண்டியா, பும்ரா வேற லெவலுங்க. திரும்ப டெத் பவுலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்தூல் தாக்கூர் அண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா, இந்த டீம் வேற லெவல் பவுலிங் செட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து எனக்கு தீபக் சார், அஸ்வினி குமாருக்கும் இடம் இல்ல. ஆக்சுவலி அஸ்வினி குமாரே வந்து சொதப்பிட்டாங்கன்னா மேபி ஒரு பாசிபிலிட்டி தான். சோ யா, ஐ திங்க் தி டீம் இஸ் செட். பேட்டிங்கும் சொல்லணும் அவசியம் இல்ல நினைக்கிறேன். எல்லாமே கடப்பார வரைக்கும் இன்ஜூரி கன்சர்ன்ஸ் பொறுத்து அஸ்வினி குமார் மாதிரி பவுலர்ஸ் ஆடுறது. ஆமா, சோ வந்து அகைன் சேயிங் இட் ஃபார் தி ஒன் லாஸ்ட் டைம், டீம் இஸ் செட். கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க பிளே ஆஃப்ஸ்ன்றது ரெண்டு பேருமே ஒத்துப்போன்னு நினைக்கிறேன். நான் ஒத்துப்பேன், நீ என்ன சொல்ற? இந்த டீம் வச்சுட்டு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகுதுன்னு யாரா சொல்ல முடியுமா? பட் ஆனா எப்படி எடுத்துட்டு போறாங்க மேனேஜ்மெண்ட்டும் ஹர்திக் பாண்டியா தான் பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் சின்ன விஷயம் லைக் பெவான் ஜேக்கப்ஸ் நீங்க சொல்லியிருந்தேன், ஒரு டாக்டிக்கலான மூணே சொல்லலாம். பெவான் ஜேக்கப்ஸ் நம்ம என்ன ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் நல்லா விளையாடுவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் எங்க விளையாட வைப்பாங்க ஃபர்ஸ்ட்? வில் ஜாக்ஸ் விளையாட வச்சு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல டக்குன்னு நவுத்திட்டு ரூதர்ஃபோர்ட வந்து சைஸா நவுத்திட்டாங்க. நல்ல அதுதான் சூப்பரா, அதையும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்ற போன சீசன் அந்த வீக்னஸ் இருந்துச்சு, அதையும் இந்த முறை ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எஸ், மும்பை இந்தியன்ஸ் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். ஓகே, ஆஃப் கோர்ஸ். சோ நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த டீம் தாங்க நிறைய வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கு. டாப் ஆர்டரா இருக்கட்டும், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர், எல்லாமே அந்த டாப் ஆர்டர் ஓகே செட், அந்த ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் செட்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே ஒரு சேஞ்ச் இருக்கு நாங்க சொல்றோம். அண்ட் மிடில் ஆர்டர்ல யாரை விளையாட வைப்பாங்க? நிறைய எக்ஸ்க்ளூஷன் இன்ஸ் அண்ட் அவுட்ஸா இருக்கு. சோ மிடில் ஆர்டர் வந்து கன்சர்னிங்கா இருக்கு. லோயர் ஆர்டர்ல எந்த ஆல்ரவுண்டர்ஸ் விளையாட வைப்பாங்க? ஃபாரின் பவுலர்ஸ் யாரை யூஸ் பண்ண போறாங்க? அது வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. அவங்க இன்க்ளூஷன்ல அவரை விளையாட வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பாத்துருவோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லு வரது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நீ சொன்ன மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்து அது காரணம்னா எக்கச்சக்க ட்ரேட் பண்ணாங்க. அவங்க ட்ரேட்லயே அவங்க முடிஞ்சு போச்சு அவங்க ஆக்சுவலி ஆக்ஷன். பட் அதையும் தாண்டி ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாப் 4 நீ சொன்ன சூப்பரா எடுத்துட்டு வந்த அதே தான் அவங்க ஸ்ட்ரென்த்னு சொல்றேன். ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச்சுங்க. யாருமே நான் பயப்படவே மாட்டேன், இளம் கன்று பயம் மரியாதைன்ற மாதிரி அந்த டாப் 4 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, குட்டி சூரியவன்சி நம்ம சொல்லுவோம். அடுத்து ரியான் பராக், நம்பர் 4ல ஜுரேல், 4 பேருக்கும் பார்த்தோம்னா பால அடி அடிப்பாங்க. அந்த ஈஸியா லைக் என்ன சொல்ல, சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க லைக் வந்து விக்கெட் போச்சுன்னா வந்து ஐயோ கொஞ்சம் பொறுமையா ஆடணும், 3 ஓவர் 4 ஓவர் பார்த்தா 4 பேருமே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ரியான் பராக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு லீடர்ஷிப்னு ஒரு இது இருக்கும்ல, என்ன சொல்லுவாங்க அது பேரு, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. அவர் ரெஸ்பான்சிபிளா ஆடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. போன சீசன் அதை நம்ம அவர்கிட்ட பார்த்தோம், பெருசா இல்ல. அப்புறம் அங்கங்க சுத்தி அவுட் ஆனாரு. இந்த சீசன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமா, ரெஸ்பான்சிபிளா ஆடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளா எங்க தேவையோ அங்க ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு பில்ட் பண்ணுவார் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் மேபி சான்சருக்கு போய் அவுட் ஆனா தெரியல. பட் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. மிடில் ஆர்டர் வந்து அவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு. பட் ஹி ஷுட் பிளே. அவர் வந்து அந்த கேப்பபிலிட்டி, அந்த எபிலிட்டி இருக்கு. அதனால நம்பி கொடுத்திருக்காங்க. பட் போன சீசன்ல ஸ்பெசிபிக்கா அவர் நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதுமே அதான், அவர் 30s அடிச்சிருவாரு, அப்புறம் டக்குனு அவுட் ஆயிடுவாரு. சோ அவரு கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்து ரெஸ்பான்சிபிளா ஆடினார்னா நல்லா இருக்கும். பட் அகைன் ஆடலனாலும் பிரச்சனை கிடையாது. அதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த். சரியா, அவர் எனக்கு தெரிஞ்ச அனுப்புறதே வந்து நீ அடிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க நினைக்கிறேன். அது ஏன்றது நான் லைனா சொல்லும்போது சொல்றேன். அண்ட் செகண்ட் வந்து இந்த ட்ரேட்ஸ் நம்ம பார்த்தோம். அவங்க கேப்டனே வந்து கொடுத்துட்டு ஜடேஜா எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், சாம் கரன் எடுத்துட்டு வந்தாங்க. சாம் கரன் எடுத்துட்டு வந்தப்போ நம்ம கலாச்சிருந்தோம், ஸ்கேம் கரன் பா, இவனெல்லாம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்ட்டு. பட் T20 வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எங்களுடைய டாப் வந்து நாங்க மாத்திக்கலாமா தெரியல. பட் சாம் கரன் ஹஸ் பீன் a great. சாம் கரன் இன்னும் ஸ்கேம் கரன் தான் எனக்கு. ஐபிஎல் நடுவுல வந்து கொஞ்சம் வேலையாச்சு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அண்டர் டாப் டீம்ஸ் கிட்ட வேலையாச்சு. பெரிய பெரிய டீம்ஸ் வந்து தர்மடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப இந்தியா ஸ்பெஷலி வந்து சொன்னோம். சாம் கரன், ஆமா அதாங்க சாம் கரன் இப்பவுமே அந்த T20 வேர்ல்ட் கப்ல டீசென்ட்டா நம்ம எல்லாமே சூப்பர்பான்னு சொன்னாலும் அங்கங்க அவர் வேலையை காட்டினாரு. சோ அது ஒரு ஓகே கேள்விக்குறியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த பேட்டிங் அண்ட் ஆல்சோ தேர் பவுலிங் நல்லா இருக்கு. வீக்னஸும் இருக்கு. அட் த சேம் டைம் பவுலிங் பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹரி சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் ஆட வைப்பாங்க? அன்எக்ஸ்பெரிமெண்டட் பவுலிங் லைனப். எக்ஸாக்ட்லி, அந்த பவுலிங் லைனப் அன்எக்ஸ்பெரிமெண்டடா இருக்கு. நிறைய புது ஃபேசஸ், எக்கச்சக்க புது ஃபேசஸ் இருக்காங்க. போன சீசன்ல ஆடின அந்த ஒரு 5-6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இந்த வருஷம் வந்து 4 பேர் தூக்கிட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மேபி சந்தீப் சர்மா. மீதி இருக்க 4 பேருமே புதுசு அப்படின்றதுனால அது எவ்வளவு சீக்கிரம் வந்து ஜெல் ஆவாங்க அந்த டீம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த டீம் இஸ் மோர் லைக் அந்த எப்படி எவ்வளவு சீக்கிரம் வந்து ஜெல் ஆறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த ஜெல் ஆறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இந்த சீசன் வில் பி ஓவர் பிஃபோர் தி ஈவென்ட். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மெகா ஆப்ஷன்ல நீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம்.
மினி ஆக்ஷன்ல நீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்குள்ளே மத்த டீம்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு கடப்பாறை ஏதாவது வச்சிருப்பாங்க, பயங்கரமா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ நீ அப்படி வரியா? அவங்க அவுட் பிளே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மொமெண்டமா நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க டீம்ன்றதான் பார்க்கணும். சோ நம்ம வந்து லைன் அப் பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பாத்துலாம். இந்த டீம்ல ஆக்சுவலி நிறையவே எடுத்து வச்சிருக்காங்க, சூப்பரான பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 3 பேர் தான் பாக்குறோம்ன்றதுனால நான் இது பிக் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரயில்வேஸை சேர்ந்த ரவி சிங், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர், எக்ஸ்ப்ளோசிவ் அவ்வளவுதான் சரிங்களா, அடிச்சு நவுத்துவாரு. சையத் முஸ்தகில வந்து நம்ம பார்த்தோம் 175 விக்கெட்ல ஆடினாரு ஃபார் ரயில்வேஸ். ரன்ஸ் பெருசா அடிக்கல, ஆனா கொடுத்த சான்ஸ்ல வந்து அந்த லோவர் மிடில் ஆர்டர் அடிச்சு கொடுத்தாரு. விஜயசாரிய டிராஃபில சூப்பராவே ஆடினாரு. ஒரு 350 பிளஸ் ரன்ஸ், ஒரு 89 ஆவரேஜ், ஒரு 125 ஸ்ட்ரைக் ரேட் இன் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட் இஸ் நாட் a joke. சோ வந்து அவர் ரயில்வேஸ்க்கு செமையா ஆடினாரு அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல. சோ ஐ திங்க் he'll be one player to watch out for if given a chance. And second வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரா from Jharkhand, the left arm seamer, leading wicket taker of Syed Mustaq Ali Trophy along with of course Ashok Sharma. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி 22 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. எக்கானமி வந்து 8.9, ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 11 கிட்ட வச்சிருந்தாரு. வெரி வெரி குட் பவுலர் இந்த டெத் ஓவர்ஸ். அவருக்கு டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் சுஷாந்த் மிஸ்ரா. அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் இந்த டெத் பவுலிங் அசத்துனாரு. சோ ஒன்ஸ் அகைன் சான்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரியல, பட் இ ஷுட் பிளேன்றது நான் சொல்றேன். ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் இவங்க ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க, மஃபாகா அண்ட் பர்கர், ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு இவரை மேபி ஆட வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா. மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அண்டர் ரேட்டட் பிக். இவர் கண்டிப்பா ஆட போறது இல்ல நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த பொசிஷன்லயே. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு அவுட் சைட் சான்ஸ் ஓகே, நான் இவர் டொமஸ்டிக்ல பார்த்து தான் எடுத்திருக்கேன். நல்லா போடுறாரு, இப்போ இதுலயுமே கொஞ்சம் நல்லா டாலா இருக்காரு, டிஃபரெண்டான ஒரு எபிலிட்டி கொடுக்கும்ட்டு எங்கேயாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா he will be a great player to watch. யார பத்தி கண்டிப்பா ரவி பிஷ்னாய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டா வந்து விளையாட வைப்பாங்க. ரவி பிஷ்னாய் if he doesn't perform well இவர் விளையாட வைப்பாங்க. ரவி பிஷ்னாய் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேக்கப்பா வந்து விக்னேஷ் புத்தூர் இன்னொருத்தர் இருக்காரு. அதையும் தாண்டி 3வது ஸ்பின்னரா தான் இவர் இருப்பார். யார பத்தி தான் பேசுறீங்க, பேரே சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா யஷ் ராஜ் புஞ்சா. நம்ம சேனல்லே ரொம்ப நாளா ஹைப் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிட்டோம் ஆக்சுவலி. இவர் யாரும் தெரியலனா சொல்லிடுறேன். KCMRSFL செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர், ஒரு டாலா இருப்பாரு, ஒரு 6.3 அந்த மாதிரி ஹைட், ரொம்ப டால். லெக் ஸ்பின்னர் who has different variations. நார்மல் லெக் ஸ்பின் கூகுளி தான் நார்மலா போடுவாங்க, அதை தாண்டி வந்து ஃபிளிப்பர் வேரியேஷனா இருக்கட்டும். அவர் வந்து இந்த பிச்சை சூப்பரா யூஸ் பண்ணுவார். அவர் டால் ரைட்டா இருக்கிறதுனால வந்து அவர் அன்ஈவன் பவுன்ஸ் அவருக்கு பால்ல வந்து வரும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்றப்போ பேட்டர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மோஸ்டா நீங்க ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் பாலர் மோ டக்குனு பேக் ஃபுட்ல போயிட்டு புல் ஆடுவாங்க பிளேயர்ஸ், அது டக்குனு லெங்த் பிக் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து அந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும்போது அந்த லீடிங் எட்ஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், மிஸ் டைம் பண்ணுவாங்க. சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கொஞ்சம் பேஸ் இருக்கும் அந்த பால்ல, அதனால வந்து பீட் பண்ணுவாரு. ஆமா, சோ அதுதான் யஷ்ராஜ் புஞ்சாவோட பெரிய அட்வான்டேஜ். சோ அகைன் எங்க கோச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஆடுறான் அப்படின்னு நீ சொன்ன மாதிரி பிஸ்னாய் சொதப்பிட்டாரு. பிஸ் டைம் பெரிய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல, நம்ம போன சீசனும் பார்த்தோம், டொமஸ்டிக்லயும் பார்த்தோம். ஒரு வேளை அவர் அடி வாங்க ஆரம்பிச்சாருன்னா இது இறக்குறதுல என்னுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனாருன்னா உங்களுக்கு நியூ பால்ல ஒரு ஸ்பின்னர் போட வேணாம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்க்கே கண்டிப்பா ஒரு டெடிகேட்டடா ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா யஷ்ராஜ் புஞ்சா தாராளமா எடுத்துட்டு போலாம். அடிக்க பார்ப்பாங்க நடுவுல, அந்த அடிக்க பார்க்கும்போது விக்கெட்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து பார்க்கலாம். ஆமா, சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சோ இதான் அந்த 3 பேர் வாட்ச் அவுட் ஃபார். RR லைன் அப் நீயே சொல்லி ஆரம்பி. சோ RRோட பிரெடிக்டட் லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ விளையாடிட்டு இருக்க கரண்ட் பொசிஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் கோர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. ஒன் டவுன்ல ரியான் பராக் கிடையாது, ஹெட்மேயரை வந்து விளையாட வைப்பேன். நானும் பர்சனலா விளையாட வைப்பேன். பிகாஸ் ஹி ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல், வெரி சக்சஸ்ஃபுல் இன் ஒன் டவுன். அவர் மொத்த கரியர்லயே வந்து ஒன் டவுன்ல பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து அந்த வேர்ல்ட் கப் முன்னாடியும் சரி வேர்ல்ட் கப்லயும் சரி சூப்பரா கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஒரு கன்சர்னிங்கா இருக்கு. சோ தாராளமா வந்து ஹெட்மேயரை விளையாட வைக்கலாம். 2 டவுன்ல பாத்தீங்கன்னா ரியான் பராக், அட் நம்பர் 5ல ஜுரேல வந்து விளையாட வைக்கலாம். அண்ட் நம்பர் 6ல ஜடேஜா, நம்பர் 7ல டானோன் ஃபெரேரா, நம்பர் 8ல சாம் கரன். என்னப்பா இல்லப்பா நான் தான் சொன்னேன், அப்பா என்னமா இருக்கு பாரு பேட்டிங் அப்படின்னு சொல்லு. அதான் கலப்பாறையா இருக்கு கொஞ்சம், ஆனா விளையாடணும் பிளேயர்ஸ். நம்பர் 9ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 10ல பிஷ்னாய், நம்பர் 11ல துஷார் தேஷ்பாண்டே ஆர் சுஷாந்த் மிஸ்ரா. தேஷ்பாண்டே சரியா விளையாடலன்னா தாராளமா வந்து சுஷாந்த் மிஸ்ராவை எடுத்துட்டு வரலாம். நம்பர் 12 இம்பாக்ட் பிளேயர், இவர் இல்லாம எப்படிங்க ராஜஸ்தான் பவுலிங் லைனப், சந்தீப் சர்மா, வெரி அண்டர் டாக் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் a long time in IPL. ஆமா, ஒரு 4-5 வருஷமாவே வந்து RRக்கு டெத் பவுலிங்னா சந்தீப் சர்மா தான்ப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு மேட்ச். தோனி சரி ஓகே, அதை விடுங்க, அதுக்கு பேசிக்கிட்டு இந்த அப்துல் சமாதுக்கு அகைன்ஸ்ட் ஒரு நோ பால் போட்டு அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. அதுக்கு தெரிஞ்சு அதை மைனஸ் பண்ணிட்டு தான் சந்தீப் சர்மா சூப்பரா போறாரு டெத் பவுல்ல. ஓகே நல்லா இருக்குப்பா லைன் அப், நல்லா எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. இதுல எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன், டாப் 3 ஹெட்மேயர் கரெக்ட் தான். ஓகே நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன் நல்லா தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்ன, டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோ ஒரே ஒரு பிளானோட வந்துட்டாங்கன்னா 3 பேர் விக்கெட் தூக்கிடலாமோ அப்படின்ற மாதிரி ஆப்பனன்ட் யோசிப்பாங்களோ அப்படின்ற பாயிண்ட் கரெக்ட் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஆமா, சோ நான் ஆக்சுவலி ஒரு லைன் அப் போட்டது சிமிலர் லைன் அப் தான். இல்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா, நான் வந்து பேட்டிங் ஆல்ரெடி இந்த டீம்ல இருக்கு இல்லன்னு சொல்ல, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்டா எக்ஸ்ப்ளோசிவா போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். என் டாப் 2 சேம். நம்பர் 3ல வந்து ரியான் பராக், நம்பர் 4ல வந்து துருவ் ஜுரேல், நம்பர் 5ல வந்து நான் ரவி சிங்க
ஆட வைப்பேன். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர், எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டினர்ன்றப்போ மச்சான் நீ போப்பா, நீ சுத்துப்பா, எல்லாரையும் சுத்த சொல்லுவேன். நான் கோச்சா இருந்தேன்னா நீங்க டாப் 2ல எப்படி அவங்க சுத்த தான் போறாங்க. பவர் பிளேலயே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் போனாலும் ரியானே நீ 2 ஓவர் பார்த்தாலும் அதுக்கப்புறம் திரும்ப நீ சுத்திப்பா, உன் வேலையை நீ பண்ணு. ஜுரல் சுத்து, ரவி சுத்து, எல்லாரும் சுத்த விட்டுட்டு திரும்ப நம்பர் 6ல பார்த்தனா எனக்கு திரும்ப சுத்தத்துக்கு இன்னொரு பிளேயர் இருக்கான், சிம்ரன் ஹெட்மயர். 7ல ஜடேஜா, நம்பர் 8ல ஃபெரேரா. ஓ எல்லாரும் சுத்து, ஜாலியா ஆடு. சொல்லிட்டு சுத்துன்ற மாதிரி நம்ம ஜடேஜா வரைக்கும் சுத்திட்டு தான் இருப்பாங்க உட்காந்து. நம்பர் 9ல யாரு, சாம் கரன் வச்சிருக்க அங்கேயோ. நம்பர் 9 வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்கு. நம்பர் 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர். நீங்க போங்க அடிச்சு ஆடுங்க அப்படின்னு ஹைதராபாத் மாதிரி இறக்கி விடலாம். தாராளமா அடிச்சு ஆடுற ஒரு பேட்டிங் லைனப் தாராளமா வந்து அவங்க அடிச்சு ஆட வைக்கலாம், பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு. நம்பர் 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 11ல வந்து ஆஃப் கோர்ஸ் நம்ம ரவி பிஷ்ணாய் ஆட வச்சுட்டு இம்பாக்ட் சபா, சந்தீப் சர்மா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க நினைப்பீங்க பவுலிங் இல்லடா இந்த டீம்ல, பேட்டிங் மட்டும் தான் இருக்கு. பவர் பிளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தீப் சர்மா அண்ட் சாம் கரன் ஓப்பனிங் பண்ண ஸ்பெல்ல தேவைப்பட்ட ரியான் பராக் வச்சு கூட நம்ம ஓபன் பண்ணலாம். டோனவன் ஃபெரேரா ஒரு நல்ல பவர் பிளே, திடீர்னு ஒரு ஓவர் வேணும் அப்படின்னு ஃபெரேரா வச்சு ஓபன் பண்ணலாம். அது தாண்டி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சந்தீப் சர்மா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல ரவி பிஷ்ணாய் ஓகே, அவர் ஃபார்ம் கன்சர்னா இருந்தாலுமே அவர் இருக்காரு. ஜடேஜா மிடில் ஓவர்ஸ்ல இருக்காங்க. அண்ட் திரும்ப எனக்கு ரியான் பராக் வேணும், ரியான் பராக், சாம் கரன் என்ன, சாம் கரன். இந்த பவுலிங்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. டெத் பவுலிங்ல எனக்கு சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் வச்சு நான் ஓரளவுக்கு ஓட்டிடுவேன். எனக்கு பவுலிங் கன்சர்ன் கிடையாது. ஓகேங்களா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு கன்சர்ன் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கன்சர்ன் தான். பட் எனக்கு என்னன்னா ஆக்சுவலி இந்த டீம் வச்சுட்டு நான் பேட்டிங் ஹெவியா போனேன்னா அது ரொம்ப சொதப்புற மாதிரி ஹைதராபாத் போலீஸ் இருந்த மாதிரி போலர்ஸ் இருக்காங்க. நான் சொல்ல இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஃபார்ம் தான் ஒரு பிரச்சனை இந்த போலர்ஸோட. நம்ம ஏதோ ஒரு டீம் குஜராத் பேசணுமா அதே மாதிரி தான், சரிங்களா? சோ இந்த லைன் அப் நல்லா இருக்கும், ஆனா போக மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இதுல இன்னொரு சேஞ்ச் கூட பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சாம் கரனை வந்து உட்கார வச்சு எனக்கு ப்ராப்பரான ஸ்டீமர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்காங்க. மஃபாக்கா இருக்காரு, பர்கர் இருக்காங்க. ரெண்டு பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ ஐ திங்க் they will prefer Sam Curran because he's more experienced. He also gives the batting hand. பட் நல்லா பேஸ் வேணும் 140ல போடணும் அப்படின்னா பேட்டிங் ஒரு கன்சர்ன் கூட விட்டுருங்களா, பேட்டிங் இருக்கு. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு இத்தனை வருஷமா சாம் கரன் அப்படின்றப்போ சாம் கரன் தான் போவாங்க. சாம் கரன் நான் வந்து மட்டும் தட்டணும் இல்ல, நல்ல பவுலர், எல்லா அவுட் சைடு இந்தியா எல்லா இடத்துலயும் சூப்பரா போடுவாரு. இந்தியால வரப்போ நல்லா போட்டாரு, ரொம்ப ட்ரை பண்ணாரு, நல்லா போடாது, யாக்கர்ஸ் வச்சு இது பண்ணாரு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல சாம் கரன் சொல்றதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அவர் ஸ்லோ பால் போட்டாலும் பிரெடிக்டபிளா அடிக்கிறாங்க, டமால் டிமில். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சாம் கரன் கிட்ட. சோ ஆர்ஆர் வந்து எப்படி போவாங்கன்றது, அண்ட் இதுல வந்து லைன் அப்லயுமே நிறைய சேஞ்சஸ் வந்து லைக் பேட்டிங் ஆர்டர்ல மாற வாய்ப்பு இருக்கு. நாங்க சொன்ன லைன் அப் வந்து இப்போதைக்கு இருக்கிறது. பட் இஃப் ஆர்ஆர் ஹேட் ஸ்பெசிபிக் பிளான் ஃபார் ஸ்பெசிபிக் பேட்டர், நீ சொல்ற மாதிரி ஒரு ஹெட்மயர் நம்பர் 3 ஆட வைக்கலாம். பராக வந்து நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா அடுப்பா, நான் சொன்ன மாதிரி அடிச்சாடுன்னு சொல்றதை விட நீ ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணிக்கோ இன்னிங்ஸ், உன்னை சுத்தி எல்லாருமே அடிச்சாடுவாங்கன்னு சொல்லி அவரை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆட வைக்கிறது ஆப்ஷன் கூட இருக்கு. சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டு see how ஆர்ஆர் கோஸ். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் ஆர்ஆர் குவாலிஃபை ஆகுமா ஆகாதான் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த பவுலர்ஸோட ஃபார்ம் ஒரு பெரிய கேள்வி. அதை தான் டிசைட் பண்ணோம். நம்ம வந்து ஆன் பேப்பர் சொல்றோம் சந்தீப் சர்மா இருக்காருப்பா சூப்பர் டெத் பவுலர் அப்படின்ட்டு. கேன் ஹி recreate the same thing again this year? Once again question mark. அடுத்து வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் question mark. அடுத்து சாம் கரன் question mark. இந்த மாதிரி ரவி பிஷ்ணாய் question mark. ஜடேஜா T20ல கொஞ்சம் டிக்ளைனா இருந்தாரு, நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அவர் வந்து அதே மிடில் ஓவர்ஸ்ல அதே சூப்பரா போடுவாரா சவைமான் சிங்ல question mark. இந்த மாதிரி நிறைய question mark இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றதான் லைக் குவாலிஃபை ஒரு question mark தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்சஸ் தான் அடாப்ட் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான அவங்க பேட்டிங் பவுலிங் மட்டும் இல்ல, பவுலிங்ல என்ன பிரச்சனை இருக்கு, பவுலிங் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும் இல்ல, பேட்டிங்குமே அவங்க ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபிகர் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்களா சீசன் ஃபுல்லா, அப்படி இருந்துட்டா டோர்னமெண்ட் முடிஞ்சிடும்ல. அதனால ஆர்ஆர் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, சோ வந்து ஆர்ஆர் பிளேயா போகாது அப்படின்றத நானும் சொல்றேன். ஒரு மேபி ஒரு 6th 7th பிளேஸ்ல முடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் ஹவு ஃபாஸ்ட் தே அடாப்ட் வித் தி சேஞ்சஸ் அப்படின்றதா இருக்கு. சீக்கிரமே அடாப்ட் பண்ணி காம்பினேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி மிட் சீசன்ல நம்ம வந்து எங்களுடைய அந்த இதை மாத்திக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணாங்க சூப்பரா டோர்னமெண்ட்ல அப்படின்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும், அவங்களோட பேட்டிங் தான். பிகாஸ் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வச்சு டாமினேட் பண்ணி கூட அடிச்சு புடிச்சு அவங்க வரலாம் மேல. கரெக்ட். சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 டீம் கொடுத்துட்டோம். ஆமா, எஸ், ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த 7 டீம் அது வந்து நாங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கிறோம். அதை வந்து நீங்க பாத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் நாங்க வந்து போட்டுட்டே இருப்போம். எல்லாமே நீங்க கன்சிஸ்டன்டா பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சின்ன பசங்க நாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.